மக்கள் இந்த ஆங்கில வழி கல்விக்கு என்ன காரணம்னா, மக்களை படிக்க விடக்கூடாது. ஏன்னா ஆங்கில வழி கல்வி ரொம்ப சிரமமானது. கல்வி கற்பது இங்கு சிரமமாகிவிட்டால், அப்போ அந்த சிரமமான கல்வியை க எ எல்லாரும் கற்றுக்க முடியாது. கல்வி எளிதாக இருந்தால் தான் எல்லாருமே கற்றுக்க முடியும். தாய்மொழியில் கல்வி இருந்தால் தான் கல்வி எல்லாருமே கற்றுக்க முடியும். ஏன்னா அது எளிது. எளிதாக இருந்துட்டா எல்லாருமே கல்வி கற்று விடுவார்கள். எளிதாக ஒரு கல்வி என்பது எளிதாக இருந்து விட்டால், அப்போ எல்லாருமே கல்வி கற்றுருவாங்க. அப்போ என்னன்னா எல்லாருமே விவரம் வந்துடும். யாரையும் ஏமாற்ற முடியாது. விவரமானவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போ ஏமாற்ற முடியாது. அப்போ அதனால தான் இங்கே ஆங்கில வழி கல்வியை புகுத்தி கல்வியை கஷ்டப்படுத்துகிறாங்க. முதல்ல என்ன பண்ணாங்க, நேரடியாகவே இந்த மாதிரி கீழ் ஜாதியில் உள்ளவங்க படிக்கக்கூடாது, வசதி குறைஞ்சவங்க படிக்கக்கூடாது, பொம்பளைங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கக்கூடாதுன்னு நேரடியாகவே தடை போட்டாங்க. அதுக்கு வேறு நிறைய சொன்னாங்க, மூளை செலவு பண்ணாங்க. படிக்க பொம்பளைங்க படிக்க போயிட்டாக்கா அங்கே பசங்க கூட லவ், அதனால் பின்னாடி கல்யாணம் ஆகுது அப்படி இப்படி பயமுறுத்தி பார்த்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்போ இதன் பிறகும் இன்னொரு சூழ்ச்சி. இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா இவங்கள படிக்கிறாங்க. இப்போ இனிமேல் யாரையும் நம்ம நேரடியாக படிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. பொண்ணுங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இனிமேல் அந்த மாதிரி குறைந்த சாதியினரை படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னாக்கா நம்மளை நமக்கு மரியாதை போயிடும். இனிமேல் எப்படி இவங்கள அதே நேரத்தில் இப்போ எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலும் அவங்க முயற்சியை கைவிடுறதில்ல. ஆங்கில வழி கல்வியில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கல்வியை சிரமப்படுத்துறது, அதன் மூலம் நிறைய பேர் படிக்க விடாமல் பண்ணுறது. இப்போ எல்லாருமே படிக்கணுங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எல்லாருமே படிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க. அதன் பிறகும் என்ன பண்ணுறாங்க, அந்த தடையை போடுறாங்க பாருங்கள். முதல்ல படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பாருங்கள். அவங்க இப்போ வேற ஒரு வழியை கையாளுறாங்க. நீ தாராளமாக பள்ளிக்கூடத்துக்கு போப்பா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போ அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்னா, நீ பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் உன்னால் பாடம் கற்றுக்க முடியாது. காரணம் என்னென்னா, தாய்மொழியில் கல்வி இல்லை, ஆங்கில வழியில் கல்வி, அந்நிய மொழியில் கல்வி என்பது சிரமமாகிவிட்டது. ஆதலால் நீ எவ்வளோதான் நீ பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் அதில் ஒரு 25% தான் தேர்வாங்க. 75%க்கு படிப்பு வராது. கல்வி மீது வெறுப்பு தான் வரும். குற்றவாளியாக மாறுவார்கள். போதைப் பொருளுக்கு அடிமையாகவங்க. அந்த படிக்க முடியாது. 75%க்கு அந்த படிப்பு வராது. அதான் நீ படிக்க போனாலும் ஒன்றை படிக்க விடாமல் பண்ணுறதுக்கு முதல்ல நேரடியாக படிக்கக்கூடாதுன்னாங்க. நீ எல்லாம் படிக்கக்கூடாது, நீ பெண்கள்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னாங்க. இப்போ அப்படி சொல்ல முடியல. எல்லாம் அதையும் தாண்டி நாங்கள் படிப்போன்னு எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. இப்போவும் அந்த சூழ்ச்சிவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்க படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். இவங்க தான் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எல்லா தரப்புலையும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கில வழி கல்வியை நுழைக்கிறாங்க, அந்நிய மொழி கல்வியை நுழைக்கிறாங்க. அந்நிய மொழியில் கல்வி, அந்நிய மொழியில் தொழில். இப்போ என்னென்னா, இப்போ கல்வி என்பது சிரமமாயிடுச்சு. படிக்கிறதுக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க, ஆனால் படிக்க முடியல. படிக்கிறதுக்கு எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். சின்ன வயசில் உள்ள எல்லாத்துக்குமே படிக்காமல் வீட்டில் இருந்தால் அது ஒரு குற்றமாக கருதப்படுது. இப்போ எல்லாத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டாங்க, ஆனால் படிக்க முடியல. எப்படி? இதுதான் படிப்பதற்காக ஏற்படுத்துகிற தடையில் மிக முக்கியமானது. கல்வி கற்பதற்காக ஏற்படுத்தப்படுகிற தடைகள் இன்னும் ரொம்ப வீரியமாக இருக்குது. படிக்க முடியாது, படிக்க விடக்கூடாது என்பதில் அந்த நோக்கமுடையவர்கள், மற்றவங்கள படிக்க விடக்கூடாது, நாம் மட்டும் முன்னேறணும், மக்கள் முட்டாளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஆங்கில வழி கல்விக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. ஆங்கில வழி கல்விக்கு ஆதரவாக இருக்கிறவங்க எல்லாருமே மற்றவங்க படிக்கக்கூடாதுங்கிற எண்ணம் உடையவங்க தான் அவங்க. நாம் மட்டும் இருக்கணும், மற்றவங்க படிக்கக்கூடாது, இந்த மக்கள் படிக்கக்கூடாது, மக்கள் முட்டாளாகவே இருக்கணும், அவ்வளோ ஈஸியாக நீ படிச்சிடக்கூடாதுடா, அவ்வளோ ஈஸியாலாம் நீ படிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த ஆங்கில வழி கல்விக்கு ஆதரவாக இருப்பாங்க. அந்த ஆங்கில வழி கல்வி அவ்வளோ ஈஸியாக படிக்கவும் முடியாது. ரொம்ப 100ல் ஒரு 20% தான் தேர்ச்சி பெறுவார்கள். போராடி படிக்கணும். அப்பவும் அந்த 20% ரொம்ப போராடி படித்தா தான் 20% பேர் தேர்ச்சி பெறுவாங்க. மற்ற 70-80% பேருக்கு அந்த படிப்பு வரவே வராது. எவ்வளோ பெரிய தடைகள்லாம் பாருங்கள். எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டால் மட்டும் போகாது, கண்டிப்பாக படிக்கணும்னு சொன்னால் மட்டும் அந்த படிப்பை படிக்க முடியல. இப்போ இந்த ஆங்கில வழி கல்வியினால் அந்த படிப்பை படிக்க முடியல. அப்போ அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, மக்கள் முட்டாளாக இருக்காங்க, படிப்பறிவு இல்லாதவர்கள், படிப்பு மேலே நம்பிக்கை, படிக்க முடியலை, அந்த தாழ்வு மனப்பான்மை, கோபம், அவமானம் வேறு பசங்களுக்கு. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்களுக்கு இப்போ அவமானத்தில் இருக்காங்க, தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. 80% மாணவர்களுக்கு அவமானமாக இருக்கிறது.
படிக்க முடியல இந்த ஆங்கில வழி கல்வியால். படிப்பது போல் நடிக்கிறார்கள், பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் ஊர் மக்களிடம் நடிக்கிறார்கள் படிப்பது போல். ஆசிரியர்களும் பாடம் நடத்துவது போல் நடிக்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த உருப்படியான சிந்தனை இல்லை. அப்போது இப்போ என்னென்னா படிக்க விடாமல் செய்கிறதுக்கு தான். அப்போ என்ன, படிப்பறிவு இல்லாதவங்க இப்போ நிறைய பேர் ஆகிட்டாங்க. அதாவது 10வது வரைக்கும் போகிறாங்க, 12, ஆனால் அவங்க படிக்காமலே ஏதோ தேர்ச்சி பெற்று அப்படியே அனுப்பிச்சி விட்டுறாங்க. அப்போ படிப்பறிவு இல்லாமலே அவங்க ஏதோ இப்போ இங்கே ஒரு கண்கட்டு வித்தை நடந்துகிட்ருக்கு. கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, படிப்பறிவு இல்லாதவர்கள் பெருகி கொண்டே போகிறார்கள். படித்தவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல சுதந்திரமாக தப்பு பண்ணுறாங்க, சுதந்திரமாக கமிஷன் அடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க. ஏன்னா பெரும்பாலான மக்களுக்கு படிப்பறிவு இல்லை. பெரும்பாலான மக்களுக்கு படிப்பறிவு இல்லை, விவரம் இல்லை, எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது. 12வது படித்தா கூட எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது. 10வது படித்தா கூட ஒழுங்காக வாசிக்க தெரிய மாட்டேங்குது. அதனால் இங்கே ஒரு 20% தேர்ச்சி பெறுகிறார்களோ, அந்த 20% என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல திறமையாக மக்களை ஏமாத்துறாங்க. இந்த படிக்காத மக்களை ஏமாற்றுகிறார்கள். 80% படிப்பு சரியாக வரமாட்டேங்குது. அந்த ஆங்கில வழி கல்வியால் சிரமமாகி போயிடுச்சு. கல்விங்கிறது சிரமமாயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. அதனால் 80% படிப்பே வரமாட்டேங்குது. அப்போ இந்த 20% தேர்ச்சி பெறுகிறான்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த 80% ஏமாத்துறது அவனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக ஏமாற்றிடலாம். படித்தவர்களுடைய நோக்கம் இப்போ என்னவா மாறி போச்சு, படிக்காதவர்களை ஏமாத்துறதா மாறி. அதனால் விழிப்புணர்வுங்கிறது வந்து மற்றவங்க நம்மளை ஏமாற்றாமல் இருக்கணும்னா நாம் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். அவரவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து நம்மளால் மற்றவங்கள ஏமாற்ற முடியாது. எல்லாருமே இப்போ உஷாராயிட்டாங்க. அதனால் நம்மளால் மற்றவங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது. நம்மளையும் மற்றவங்கள ஏமாற்றாமல் பார்த்துக்கணும். நம்மளையும் மற்றவங்க யாரும் நம்மளை ஏமாற்றிடக்கூடாது. மற்றவங்களும் நம்மளை ஏமாற்றிடக்கூடாது, நாமளும் மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது. அதுதான் விழிப்புணர்வு. இப்போ என்னென்னா, மற்றவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சரியாக படிப்பறிவு ஆங்கில வழி கல்வியால் சிரமமாகி போன அந்த கல்வி முறையால் படிப்பு வராத அந்த 80% மக்களை வந்து படித்தவர்கள் அந்த 20% கஷ்டப்பட்டு தேர்ச்சி பெற்றாலும் அவன் வந்து ஈஸியாக ஏமாற்றிடுறான். காரணம் என்னென்னா, அவன் அவன் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு வரான், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சுட்டு வரான். இந்த கல்வி கற்பதற்காக போட்ட முதலீடு, அந்த பணத்தெல்லாம் திரும்ப எடுக்கணும். அப்போ அது ஈஸியாக இருக்குது. இங்கே என்னென்னா, இங்கே நிறைய பேர் 80% படிப்பறிவு இல்லை, விவரம் இல்லை, ஈஸியாக ஏமாற்றிக்கலாம். ஈஸியாக ஏமாற்றி இந்த 20% வந்து 80% ஈஸியாக ஏமாத்துறாங்க. லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணலாம். அப்போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த 20% அந்த ஆங்கில வழி கல்வியை கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஆங்கில வழி கல்வி இருந்தால் தான் மக்கள் வந்து விவரமெல்லாம் இருப்பாங்க, ஈஸியாக ஏமாற்றலாம். எல்லாருமே விவரமாயிட்டாங்கன்னா, தாய்மொழி கல்வியில் கல்வி கற்றால் எல்லாருமே விவரமாயிடுவாங்க. யாரும் ஏமாற்ற முடியாது. அதிகமாக ரொம்ப அபூர்வமாக தான் ஏமாற்ற முடியும். எல்லாருமே விவரமாயிட்டால் யாரையும் ஏமாற்ற முடியாது. அப்போது தாய்மொழியில் கல்வி கொடுத்தா எல்லாருமே ஈஸியாக கல்வி கற்பார்கள், விவரமானவர்களாக எல்லாருமே மாறிடுவாங்க. அப்போ மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. அப்படிங்கிறனால இந்த ஆங்கில வழி கல்விக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், மக்கள் விவரமாயிட்டாக்கா, படிப்பறிவு மிகுந்தவர்களாக ஆகிவிட்டால் அவர்களை ஏமாற்றி படைக்க முடியாது. ஆதலால் அவர்கள் ஆங்கில வழி கல்வியில் தான் கற்க வேண்டும். அப்படி கற்றால்தான் அவர்களால் கல்வி கற்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் செல்வார்கள், பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, ஆனால் கல்வி கற்க முடியாது. அவர்களுக்கு ஆங்கிலம் என்கிற மிகப்பெரிய பாறாங்கல், அது வந்து அவர்கள் கண்கள் முன்னே நிற்கும். அந்த பாறாங்களை தாண்டி வந்தால் தான் புத்தகங்கள் மீது அந்த பாறாங்கல் நிற்குது. அந்த பாறாங்கல்ல தூக்கி போட்டால் தான் அதுக்கு அடியில் இருக்கிற புத்தகத்தை படிக்க முடியும். ஆனால் அது முடியாது. அதனால் இது வந்து படித்தவர்கள் படிக்காதவர்களை ஏமாற்றுவதற்கு தான் வழிவகுக்கும். எந்த ஒரு நாட்டிலையும், முன்னேறிய நாட்டில் இப்படி ஒரு பாகுபாடு இருக்குது. எந்த ஒரு ஜெர்மனோ, ஜப்பானோ, அமெரிக்காவோ பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாருமே படித்தவங்களாக தான் இருப்பாங்க. படிக்காதவங்க இந்த வேறுபாடு இங்கே தான் எழுத படிக்க தெரியாதவங்க, வாசிக்க தெரியாதவங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட வாசிக்க தெரிய மாட்டேங்குது. இங்கே தான் இந்த மாதிரியான வேறுபாடு. காரணம் என்னன்னா, ஆங்கில வழி கல்வி. இது கூட தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் இந்த இந்தியர்கள். இந்தியர்கள் வந்து அடிமை சிந்தனை, ஆயிரக்கணக்கான வருஷம் அடிமைகளாகவே இருந்தவர்கள். அதனால் அவங்களுக்கு சுய சிந்தனை இருக்காது.